வணக்கம். இப்போ நம்ம எல்லாருமே பிலிம்ஸ் முடிச்சுட்டு வந்திருப்போம். குரூப் 2 பிலிம்ஸ் முடிச்சுட்டு வந்திருப்போம். எல்லாரும் நமக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். சார் என் கட் ஆஃப் வந்து கிளியர் ஆகுமா சார்? கட் ஆஃப் கிளியர் ஆகுமா? 135 தான் எடுத்திருக்கேன், 130 தான் எடுத்திருக்கேன், எல்லாம் கிளியர் ஆகுமா அப்படிங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக 130, 35 எபோவ் இருக்கவங்களுக்கு எல்லாமே கட் ஆஃப் கிளியர் ஆயிரும். நம்ம மெயின்ஸ் படிக்கலாம். இப்போ மெயின்ஸ் படிக்கிற ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிலிம்ஸ் நமக்கு ஈஸியாக இருக்குமா, மெயின்ஸ் நமக்கு ஈஸியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெயின்ஸ் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பிலிம்ஸ்க்கு வந்து நிறைய படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும், தமிழ்லாம் ரொம்ப படிக்கணும். ஓகேங்களா? இருக்கிறதுலே வந்து பிலிம்ஸ் தான் நமக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். அதாவது கரெக்டான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ்லேருந்து இப்படி தான் கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக படிக்கலாம், ஈஸியாக எழுதலாம். ஓகேங்களா? நமக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குரூப் 2ல ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ எப்படியெல்லாம் எழுதலாம், என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம சிலபஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணலான் இருக்கோம்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி ரெடிமேடாக கொடுத்துருவோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன ஷெடியூலோ, என்ன டெஸ்ட் ஷெடியூல் இருக்கோ அந்த டெஸ்ட்டுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் அதை மட்டும் நல்லா கரெக்டாக கவர் பண்ணிவிட்டு அதில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் எழுதணும். இப்போ 6 மார்க் கொஷின்ஸ் எப்படி எழுதணும், ஓகேங்களா, 12 மார்க் கொஷின்ஸ் எப்படி எழுதணும், 15 மார்க் கொஷின்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத என்னென்ன பாயிண்ட்ஸ், கீவேர்ட்ஸ் என்னென்ன எழுதணும், கீவேர்ட்ஸ் எப்படி கொடுக்கணும், எப்படி கீவேர்ட்ஸ் கொடுத்தா கரெக்டாக ஃபுல் மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிற உத்திகள்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம மெயின்ஸ் வந்து எழுத போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக என்ன சிலபஸோ அதை பேஸ் பண்ணி இதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறத எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த கொடுத்துருக்கிறதுல நீங்கள் கரெக்டாக என்னென்ன படிக்கணுமோ அதை மட்டும் நல்லா தெளிவாக படிச்சிங்கனாவே நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதனால் மெயின்ஸ் வந்து சார் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன் மெயின்ஸ், இதுக்கு முன்னாடி நான் எழுதுனதே இல்லை, மெயின்ஸ் நான் எழுதுனதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், பயமாக இருக்குது சார் அப்படிங்கிறது ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக 1 மந்த்துக்குள்ளே ஈஸியாக படிச்சிடலாம் மெயின்ஸ். ஓகேங்களா? எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லலாம். ஒவ்வொரு யூனிட் பேஸ் பண்ணியும் நம்ம அடுத்தடுத்த யூனிட்ல நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், படிக்கலாம். ஓகே, இப்போ சிலபஸ் என்ன இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா குரூப் 1க்கு பார்த்தோம் அப்படின்னா 300 மார்க்ஸ் வரும். அதுக்கு வந்து 3 hours கொடுப்பாங்க. பட் ஆனால் குரூப் 2க்கு பார்த்தோம் அப்படின்னா 250 மார்க்ஸ் தான். அதனால நிறைய டைம் இருக்கும், நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போ அந்த சிலபஸ் ஸ்ட்ராட்டஜி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. குரூப் 2ல ரிவைஸ்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 1 மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பிலிம்ஸ் எல்லாரும் தெரியும், பிலிம்ஸ் எழுதிருப்போம். அதனால பிலிம்ஸ்ல பிரச்சனை இல்லை. கட் ஆஃப் வந்து 130 + 135 இது இருந்தாவே நம்ம மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 1 கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 ரொம்ப ஈஸி சார், நான் தமிழ் மீடியம் சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். டெஸ்ட் ஷெடியூல் பொறுத்த வரைக்கும், டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதும் போது கஷ்டமா இருக்கும், 2வது டெஸ்ட் எழுதும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு 5 டெஸ்ட் எழுதிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் தான் அங்கே மாஸ். ஓகேங்களா? நீங்கள் தான் அங்கே ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கரெக்டாக ஒரு 10 டெஸ்ட் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஸ்பீட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிலாம் நாங்கள் சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் எப்படி எழுதணும், என்னென்ன கீவேர்ட்ஸ் கொடுத்தா ஈஸியாக ஃபுல் மார்க் எழுதணும், ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு டே பை டே ஒவ்வொரு டெஸ்ட் எழுதும் போதும் இண்டிவிஜுவல் ஃபீட்பேக் சொல்லும் போது நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிங்கனாவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 பற்றி பார்க்கலாம். இதில் பேப்பர் 1ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி பேப்பர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மேண்டட்டரி தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் சொல்றாங்க. ரொம்ப ஈஸியானது. டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் பேசிஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? அதை கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் பேஸ் பண்ணி கொஞ்சமாக நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அங்கே ஈஸியாக சூப்பராக பண்ணிடலாம், ஈஸியாக எழுதிடலாம். ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்கு உங்களுக்கு நிறைய கொடுப்போம். அதை நீங்கள் பண்ணாவே ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து வந்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். இது இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷ் மீடியம் வந்து தமிழில் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் தமிழ் மீடியம் வந்து இங்கிலீஷில்
இங்கிலீஷ்லேருந்து தமிழில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுவும் ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதனால இந்த மீடியம் பற்றி பிரச்சனை இல்லை. சார் நான் தமிழ் மீடியம் சார், இங்கிலீஷ் மீடியம் சார் அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம அந்த கண்டென்ட்டை நல்லா படித்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான மீனிங்லாம் நமக்கு புரியும். அதை இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ நம்ம ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி பேப்பர் மட்டும்தான், அதனால பயப்பட தேவையில்லை, ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரீசைஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பேராகிராஃப் ரீடிங், அப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அப்புறம் ஹின்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும், அப்புறம் எஸ்ஏ ரைட்டிங், அப்புறம் லெட்டர் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டாஸ்க் பற்றி இதுக்கு எலிஜிபிலிட்டி பேப்பர் பற்றி தனியாக நம்ம அடுத்த ஒரு வீடியோஸ் போடலாம். ஜஸ்ட் என்ன சிலபஸ்ல இருக்கு, எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இந்த இதில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ இதில் 3 hours இருக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும். அதில் 3 hoursல பார்த்தோம் அப்படின்னா 3 hoursல ஃபர்ஸ்ட் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். அதில் ஒவ்வொன்றுக்கும் எப்படியெல்லாம் மார்க்ஸ் கேட்குறாங்க, என்ன மார்க்ஸில் கேட்பாங்க, என்ன பேசிஸில் மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னு நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ சிலபஸ் மட்டும் சொல்லிடுறேன். ப்ரீசைஸ் ரைட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷன், ஹின்ஸ் டெவலப்மெண்ட், எஸ்ஏ ரைட்டிங் இருக்குது. எஸ்ஏ ரைட்டிங் அதாவது எஸ்ஏ ரைட்டிங் இருந்தால் ஹெட்டிங்காக போட்டு நம்ம யூஸ் பண்ண எஸ்ஏ ரைட்டிங். அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங் இருக்குது, அஃபீஷியல் லெட்டர் ரைட்டிங் ஃப்ரம் டு யாருக்கு எழுதணும், நகராட்சி முனிசிபல் கமிஷனருக்கு யார் எழுதணும், ஒரு கவுன்சிலர் எழுதணும், இல்லை ஒரு மக்கள் சாதாரண மக்கள் எழுதணும், அவங்களோட குறைகளை கேட்டு எழுதணும் அப்படிங்கிறது. லெட்டர் ரைட்டிங்க்கு நம்ம தனித்தனி வீடியோஸ் கொடுத்துடலாம். லெட்டர் ரைட்டிங்கில் நம்ம நிறைய இங்கே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ப்ராக்டிஸ் பண்ணாவே நம்ம கொடுக்குற டெஸ்ட் ஷெட்யூல் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணாவே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதில் பயப்பட வேண்டிய ஒன்றுமே கிடையாது. அதாவது ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிற பயப்படாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நாலேஜ் இன் தமிழ் லாங்குவேஜ், தமிழ் கல்ச்சர், அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் டோட்டலாக 3 hoursல 100 மேக்ஸிமம் மார்க்ஸ் இருக்கும். 100 மார்க்ஸ் கேட்பாங்க. அதில் வந்து நம்ம மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 40 மார்க்ஸ் வாங்கணும். மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து எலிஜிபிலிட்டினால 40 மார்க்ஸ் வாங்கணும். ஓகேங்களா? இதான் இப்போ ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காங்க. இதான் பேப்பர் 1. ஓகேங்களா? பேப்பர் 1. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேப்பர் 2. ஒரு இன்னொரு லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பேப்பர் நோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஆன்சர் சீட் ஆஃப் கேண்டிடேட் who do not secure minimum qualifying marks. Minimum qualifying marks in paper 1. Paper 1ல minimum qualifying marks வந்து 90 வந்து paper 2. ஆனால் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 40 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க பேப்பர் 1க்கு. பேப்பர் 1க்கு 40 மார்க்ஸ். அப்போ மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் will not be considered for the evaluation of paper 2. அப்போ பேப்பர் 1ல் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கணும். எலிஜிபிலிட்டின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பேப்பர் 1ல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. எலிஜிபிலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 1ல் மினிமம் குவாலிஃபைங் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு 40 கொடுத்துருக்காங்க. இந்த 40 நம்ம எடுத்தாதான் நம்மளோட பேப்பர் 2வை வேல்யூவேட்டே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பேப்பர் 1 வந்து பேப்பர் 1 எலிஜிபிலிட்டியில் 40 மார்க்ஸ் எடுத்தால் மட்டும்தான் பேப்பர் 2 வந்து அவங்க வேல்யூவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம்னா ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 வந்து 300 மார்க்ஸ் இருக்கு. பேப்பர் 2ல என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்து பார்க்கலாம். பேப்பர் 2ல 300 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் மினிமம் 90 மார்க் எடுக்கிறாங்க. 90 மார்க் மினிமம் சொல்றாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா 180 சம்திங், 180க்குள்ள ஆவரேஜா 180 அதுக்குள்ள தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. டோட்டல் இன்டர்வியூ எல்லாமே சேர்த்து அவ்வளோதான் சொல்றாங்க. இப்போ இதில் பாருங்களேன், ஃபார் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னா பேப்பர் 2 ஹேஸ் டு பி, செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 2 ஹேஸ் டு பி ஆன்சர்டு ஃபுல்லி இன் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எழுதணும். தமிழ்னா தமிழில் மட்டும் எழுதணும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் மட்டும் எழுதணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எழுதக்கூடாது. ஒரு கொஸ்டின் தமிழில் ஒரு கொஸ்டின் இங்கிலீஷில் அப்படி எழுதக்கூடாது. அடுத்து வந்து மார்க்ஸ் செக்யூர்டு இன் பேப்பர் 2 அலோன் வில் பி கன்சிடர் ஃபார் செலெக்ஷன். அப்போ பேப்பர் 1 வந்து எலிஜிபிலிட்டி மட்டும்தான், எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா, அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பேப்பர் 2 தான் வந்து செலெக்ஷனுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, பேப்பர் 2ல வந்து 300 மார்க்ஸ் பார்த்தோம். இப்போ 300 மார்க்ஸ் வந்து ஃபார் இன்டர்வியூ போஸ்ட்ல மெயின்ஸ் எக்ஸாம் 300 மார்க்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட்னா அந்த வைவா வாய்ஸ் கேட்பாங்க. வைவா வாய்ஸ்ல வந்து 40 மார்க்ஸ். நம்ம அடுத்து வந்து டோட்டல் மார்க்ஸ் 340க்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது நம்ம வேணும். 340க்கு எவ்வளோ மார்க் மேக்ஸிமம் வந்து நம்ம மெயின்ஸ் நல்லா எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடீஸ் எழுதிட்டோம், நல்லா எழுதிட்டோம்னா இன்டர்வியூவில் நம்ம சும்மா போயிட்டு உட்காந்தாவே அவங்கள ஒரு ஆவரேஜ் மார்க் போடுவாங்க. ஓகேங்களா? மினிமம் 15 எபோவ் போடுவாங்க, ஆவரேஜ் மார்க் போடுவாங்க. அதனால மெயின்ஸ் நம்ம நல்லா எழுதிட்டோம்னா நமக்கு ஈஸியாக வேலை கிடைச்சிடும். அப்போ நம்ம எல்லாரும் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து மெயின்ஸை தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மெயின்ஸ்னா பேப்பர் 2 நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். பேப்பர் 1 வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 5 டெஸ்ட் எழுதணும்னா ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ பேப்பர் 2 வந்து பேப்பர் 2வும் 300 மார்க்ஸ் பேப்பர் 2, வைவா வாய்ஸ் வந்து 40 மார்க்ஸ், மொத்த டோட்டலாக 340 மார்க்ஸ் இருக்கு ஃபார் இன்டர்வியூ போஸ்ட். நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னா வைவா வாய்ஸ் கிடையாது. அவுட் ஆஃப் 300க்கு மட்டும்தான் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறது.
ஓகேங்களா? இதுல அவங்களே ஒரு குவாலிஃபைங் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த மார்க் எடுத்து 102 340க்கு வந்து 340க்கு 102 எடுத்தா வேலை கிடைச்சிருமா சார்? அப்படி கிடையாது. நிறைய பேர் அதை விட அதிகமாக எடுப்பாங்க. சும்மா அவங்க எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 300க்கு 90 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 90 மார்க்ஸ் எடுத்தா எனக்கு வேலை கிடைக்குமா சார்? அப்படி கிடையாது. சும்மா எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. 300க்கு 90 எடுத்துருக்கணும். அதுக்கு மேலே எல்லாம் நிறைய எடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இது வந்து ஃபார் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ மட்டும் கிடையாது, மெயின்ஸ் கம்பல்சரி. ஓகேங்களா? மெயின்ஸ் வந்து ரெண்டு இதுக்குமே இருக்கு. நெக்ஸ்ட் இது தமிழ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் பத்தி என்னென்ன பாடத்திட்டம் அப்படிங்கிற பத்தி லைட்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பேப்பர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர்ல பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல மொழிபெயர்த்தல், தமிழிலிருந்து ஆங்கிலத்தில், ஆங்கிலத்திலிருந்து தமிழில். முன்னாடி இங்கிலீஷ்ல பார்த்தோம்ல, அது அப்படியே தமிழ்ல இருக்கு. அதுல தேர்வுக்கான பாடத்திட்டம் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, தமிழ் என்ன பாடத்திட்டம் இருக்குன்னா சுருக்கி வரைதல், பொருள் உணர்தல், இதெல்லாம் பொருள் உணர்தல், சுருக்கி வரைதல், இதுல கட்டுரை வரைதல் சொன்ன லெட்டர் ரைட்டிங், அப்புறம் அஃபிஷியல் கடிதம் வரைதல். கடிதம் வரைதல் தான் லெட்டர் ரைட்டிங் வரும். கட்டுரை அப்படின்னா கட்டுரை எழுது, பேசேஜ் ரீடிங், அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா தேர்வுக்கான பாடத்திட்டம், இதுல வந்து தற்கால நிகழ்வுகள், சமுதாய பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் தொடர்பான தலைப்புகள், இந்திய பொருளாதாரம் தொடர்பான தலைப்புகள், அறிவியலும் தொழில்நுட்பமும், கலை பண்பாடும், கலைனா ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. கலை பண்பாடு, பகுத்தறிவு இயக்கங்கள், திராவிட இயக்கமும் சுயமரியாதை இயக்கம், அப்புறம் இக்கால தமிழ் மொழி, கணினி தமிழ் ரொம்ப முக்கியம். அது அட்வான்ஸ்டா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணினி தமிழ், வழக்கு மன்ற தமிழ், அலுவலக மொழியாக்க தமிழ், புதிய வகைகள் எல்லாமே பார்க்க போறோம். அடுத்து இதெல்லாமே இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான சிலபஸ் சொல்றாங்க. எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான பாடத்திட்டம், தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார முன்னேற்றம், தமிழக அரசின் நலத்திட்டங்கள், பெண்கள் விவசாயிகள் நலத்திட்டம், சமூக நலத்திட்டம், இதெல்லாமே. அப்புறம் இடஒதுக்கீடும் அதன் பயன்பாடுகளும், தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நீதி, சமூக ஒற்றுமையின் பங்கு, அப்புறம் சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக, பொருள் வேறுபாடு அறிதல், இது எல்லாமே வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான சிலபஸ் சொல்றாங்க. நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான பேப்பர் வந்து கொஸ்டின்ஸ் எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோஸ்ல பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த சிலபஸ் மட்டும் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதாவது தற்கால நிகழ்வுகள் என்ன, சமுதாய பிரச்சனைகள் என்ன, சுற்றுச்சூழல் தொடர்பான தலைப்புகள்லாம் என்னென்ன இருக்கு, கலை அறிவியல் பண்பாடு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேப்பர் 2க்கான சிலபஸ் பத்தி பார்க்க போறோம். பேப்பர் 2 இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2 தான். பேப்பர் 1 வந்து எலிஜிபிலிட்டி மட்டும்தான், அது செலெக்ஷனுக்கு அந்த மார்க் எடுத்துக்க மாட்டாங்க. பேப்பர் 2க்கு வந்து 300 மார்க்ஸ், 300 மார்க்ஸ்ல 5 யூனிட்ஸ் இருக்குங்க. 300 மார்க்ஸ்ல 5 யூனிட்ஸ் இருக்கு. அந்த 5 யூனிட்ஸ் வந்து என்ன சிலபஸ் அப்படின்னு செலக்டடா கொடுத்துட்டாங்க. அதுல எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத நாங்க அதுக்கான அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எந்த ஏரியாக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மெட்டீரியலா கொடுத்துருவோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சாவே ஈஸியா படிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸ் அப்படின்னா ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ப்ரிலிம்ஸ்லயும் மெயின்ஸ்லயும் அதே டாபிக் இருக்கும். ஆனா இதோட அட்வான்ஸ் பேஸ் பண்ணி படிக்கணும் மெயின்ஸ்க்கு. ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா படிக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, அதை பேஸ் பண்ணி சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், இது வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ், இது வரைக்கும் பிசிக்ஸ் சிலபஸ். நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், பேரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதுக்கப்புறம் ஜெனரல் சயின்டிபிக் லாஸ், அப்புறம் சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்புறம் இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ், சயின்ஸ் கிளாசரி, அப்புறம் பிசிக்கல் குவான்டிட்டிஸ், யூனிட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், மெக்கானிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜி, ஹீட்டு, லைட்டு, சவுண்டு, மேக்னட்டிசம், எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ், இது எல்லாமே பிசிக்ஸ் சிலபஸ். ப்ரிலிம்ஸ்ல உள்ள பிசிக்ஸ் சிலபஸ். அதனால ரொம்ப பயப்படாதீங்க. மெயின்ஸ்க்கு வந்து சிலபஸ் அதிகமா இருக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்ததை நம்ம மெயின்ஸ்க்கு எப்படி எழுத போறோம், டிஸ்கிரிப்டிவ்ல எப்படி எழுத போறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு கிளாஸ்லயும் நாங்க சொல்லுவோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணவே ஈஸியா படிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ், இது வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி சிலபஸ். ஆசிட் பேஸ் சால்ட், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், கார்பன் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், இதெல்லாமே வந்து இந்த காம்பவுண்ட்ஸ்ல சொல்றாங்க. அதாவது கெமிஸ்ட்ரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ், இதுல இருந்து இது வரைக்கும் எல்லாமே பயாலஜில வந்துடும். ஃபுல்லா ட்ரக்ஸ், சயின்ஸ் அண்ட் அட்வான்சஸ், இது எல்லாமே பயோடைவர்சிட்டி, என்வரான்மெண்ட்டும் சேர்ந்து வரும். என்வரான்மெண்ட் இருக்கு, என்வரான்மெண்ட், எக்காலஜி, பயோடைவர்சிட்டி, ஹெல்த் அண்ட் ஹைஜீன், இது எல்லாமே வந்து பயாலஜி, பாட்னி, சுவாலஜி பிளஸ் என்வரான்மெண்ட் கண்டென்ட் எல்லாமே வந்துடும். இதாங்க ஃபர்ஸ்ட் யூனிட். அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் எப்படி படிக்கணும், அதுல என்னென்ன
கவர் பண்ணோம், வேர் டு ஸ்டடி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா சொல்லலாம். இதுல ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து மெயின்ஸ் குரூப் டூ மெயின்ஸ்ல செகண்ட் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது மட்டும் சும்மா பாத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷனா ஃபுல்லா பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்ல வந்துடும். அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்னா ஃபுல்லா பாலிட்டியில வந்துடும். பாலிட்டி சிலபஸ் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், கண்ட்ரோல் மெக்கானிசம், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் ரோல் இன் பீப்புள்ஸ் வெல்ஃபேர், இது எல்லாமே வந்து பாலிட்டி. அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஜியாகிரபியில இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு ஜியாகிரபியில ஃபுல்லா படிச்சிருவீங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் யூனிட்ஸ் இது எல்லாமே வந்து ஜியாகிரபியில இருக்கும். ஜியாகிரபி தான் நமக்கு ஸ்கூல் புக்ல ஜியாகிரபியில ஸ்கூல் புக்கில் உள்ளது மட்டும் படிச்சாவே போதும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அது எல்லாமே ஃபுல்லா இந்த இதுல இருக்கு. அப்புறம் பப்ளிக் சர்வீசஸ் என்ன இருக்கு, ரோல் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் என்ன இருக்கு, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, இதுல சர்வீஸ் போர்ட்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யூனிட் 2 எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட் இன் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதான் வந்து யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கவர்னன்ஸ், அதை பத்தி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. யூனிட் 3 சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ். இதுல வந்து ஜியாகிரபியில உள்ள டேர்ம்ஸ் வரும், பாலிட்டியில உள்ள டேர்ம்ஸ் வரும். இப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை வெடிப்பு, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், ஓகேங்களா, அதான் சோசியோ எக்கனாமிக்ஸ். இந்தியா அண்ட் தமிழ்நாடு, அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை, இதெல்லாமே எக்கனாமிக்ஸ்ல வரும். ஓகேங்களா, பாவர்ட்டி, வேலையின்மை தமிழ்நாடு. அப்புறம் சைல்ட் லேபர் அதில் வரும். அப்புறம் எக்கனாமிக் இஷ்யூஸ், பாவர்ட்டி, சானிடேஷன், ரூரல் அர்பன், அப்புறம் கார்பரேஷன் பப்ளிக், இதெல்லாமே அங்கதான் வரும். அடுத்து ஆன்டி கரப்ஷன் மெசர்ஸ் என்னென்ன இருக்கு. அப்புறம் சிவிசி லோக் அதாலத், ஓம்பஸ்மன், சிஏஜி, இதெல்லாமே பாலிட்டில வரும். லிட்ரஸி, உமன் எம்பவர்மெண்ட்ஸ், இது எல்லாமே என்னென்ன டாபிக் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் படிக்கும்போது இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்போ சிவிசி பத்தி படிச்சுட்டா என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை உமன் எம்பவர்மெண்ட்ஸ், இதை பத்தி ஃபுல்லா நம்ம ஒரு நோட்ஸ் படிச்சிட்டோம்னா அதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு எழுத தெரியணும். அது மாதிரி நம்ம டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா, அதெல்லாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம ரைட்டிங் ப்ராக்டிஸ்ல பார்த்துக்கலாம். இப்போ ஒரு கண்டென்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா இதை பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்டாலும் இந்த கண்டென்ட் அப்படியே அங்க கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண கத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ யூனிட் 3 வந்து சோசியோ எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. இதுல ரோல் ஆஃப் என்ஜிஓ இன் சோசியல் வெல்ஃபேர், அப்புறம் கவர்மெண்ட் பாலிசிஸ் ஆன் ஹெல்த், இது எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் 4th 5th பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் இஷ்யூஸ் இன் நேஷனல் லெவல் அண்ட் கரண்ட் இஷ்யூஸ் இன் ஸ்டேட் லெவல்ஸ். அப்போ நேஷனல் லெவலும் ஸ்டேட் லெவல் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதாங்க இந்த கான்செப்ட். இப்போ பேப்பர் 2க்கான சிலபஸ். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ்ல பேப்பர் 2ல டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா.